வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் இன்றைக்கு சந்தித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. 29 அம்ச கோரிக்கைகள் தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகள் என்று பட்டியலிட்டு அதற்கு மத்திய அரசின் உதவியை இந்த கோரிக்கை மனு மூலம் கோரியிருக்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சராக 2வது முறை மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்திருப்பது குறித்து புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய முதலமைச்சர்கள் பிரதமரை சந்திப்பது மரபு என்று ஒரு தரப்பிலும், அடுத்த கட்ட கூட்டணி நகர்வா என்கிற கேள்வி மறுதரப்பிலும் இந்த சந்திப்பு குறித்து யூகங்களும் யதார்த்தங்களும் நிலவி வருகின்றன. சந்திப்பது என்பதும் கோரிக்கைகள் கொடுப்பது என்பதும் கடிதங்கள் எழுதுவது என்பதும் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் நடைபெறுகிறதா என்பதும் முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. விவாதிக்கலாம். இன்றைய நேர்பட பேச அமர்வில் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான சந்திப்பு குறித்த பல்வேறு ஆலோசனைகளோடு நம்மோடு பகிர்ந்து கொள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு நாஞ்சில் சம்பத், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மதுக்கூர் ராமலிங்கம், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திருமிகு வானதி சீனிவாசன் ஆகியோர் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதேபோன்று நமது மதுரை அரங்கத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மாணிக்கம் தாக்கூர் இணைகிறார். பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு சம்பத், உங்களிடமிருந்து தொடங்குறேன். வெறும் கடிதங்கள் மட்டும் எழுதுகிறார் முதலமைச்சர், நேரில் சென்று யாரையா சந்தித்திருக்கிறாரா, தமிழகத்தின் பிரச்சனை குறித்து வலியுறுத்தி இருக்கிறாரா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பலத்த குரலில் எழுப்பியதன் விளைவாக இந்த சந்திப்பு நடந்ததா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. 2வது முறையாக அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டிருக்கிறார். தேசத்தினுடைய பிரதமரை சந்திக்க வேண்டிய ஒரு மரபும் இருக்கிறது. தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை அழுத்தமாக வலியுறுத்த வேண்டிய நேரம் கனிந்திருக்கிறது. அதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற நிலையில் அவர்கள் நாங்கள் கேட்கிற இடத்தில் இருக்கிறோம், அவர்கள் தருகிற இடத்தில் இருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதமரை போய் சந்தித்திருக்கிறார். வெறும் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார், பிரதமரை சந்திக்கவில்லை என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் கூட பொருள் இல்லை என்றே நான் கருதுகிறேன். பிரதமரை சந்திக்கிறார், அது மரபு ரீதியான சந்திப்பு என பல விஷயங்கள் சொன்னாலும் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த 29 அம்ச கோரிக்கைகளும் இன்றோ நேற்றோ புதிதாக வந்த கோரிக்கைகள் இல்ல. இதற்கு முன்பு நடந்த 2 சந்திப்புகளிலும் இந்த கோரிக்கைகள் 80% 90% கோரிக்கைகள் இருந்தன. அதுல அது அடுத்த கட்டம் என்ன, அதற்கான ஃபீட்பேக் என்னன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு மரபு ரீதியான சந்திப்பாக மட்டும் இதை முடித்துக் கொள்ள வேண்டிய தேவை என்ன? பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல், மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களும் பிரதம அமைச்சர் 50 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். அதனால இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, எப்போது அது அமுலாக்கத்திற்கு வரும் என்றெல்லாம் விரிவாக விவாதித்திருப்பார்கள். இதுல யாருக்கும் சந்தேகம் தேவையில்லையே. விரிவாக விவாதித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க கட்சித்தீ விவகாரம் அப்படின்னா அது ஒரே நாளில் பதில் சொல்ல முடியாது. மீனவர் பிரச்சனை ஒரே நாள் பதில் சொல்ல முடியாது. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதோ இல்ல மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசுக்கு ஒரு தடை கூட இல்ல, அதிகபட்ச குரலில் கட்டக்கூடாது என்று வலியுறுத்துவது போன்ற உடனடி சாத்தியக்கூறு கூட இதுவரைக்கும் நடைபெறவே இல்லையே. இதற்கு முன்பு சென்னையில் பிரதமரை முதலமைச்சர் சந்தித்த போதும் இதே அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அப்போதும் அவர்கள் 40 நிமிடங்களுக்கு மேல இப்போது மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறார். இப்பொழுது அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. அதற்கான தேவையும் எழுந்திருக்கு. ஏற்கனவே கொடுத்ததுதான் என்றாலும் கூட இப்பொழுது அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் தமிழகத்திற்கு இருக்கிறது. அதனால திரும்பவும் அதை கேட்கிற இடத்தில் கேட்டிருக்கிறார். திரு மதுக்கூர் ராமலிங்கம், கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு சம்பத் சொல்ல, அதுக்கு முன்பு நேரம் கணிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் நேரம் கணிந்திருக்கிறதுன்றதை நான் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிடம் இருக்கிறார்கள் அர்த்தத்துல புரிந்து கொள்கிறேன். அப்படி ஒரு சூழலில் இதுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனுக்களை விட இதற்கு அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு உடனடி நடவடிக்கைக்கான வாய்ப்புகள் இந்த கால்குலேஷன்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றுகிற ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் முதல்வர் சந்திப்பு என்பது ஒரு சாதாரண நடைமுறை செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இது ஏதோ ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போல ஒரு அசாதாரணமான ஒன்றாக தமிழகத்தில் இந்த செய்தி பரப்பப்படுகிறது. ஒரு பிரதமரை முதல்வர் சந்திப்பது ஒன்றும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அல்ல. இரண்டாவது, நீங்கள் சொன்னது போல இதில் நமக்கு அண்ணன் சொன்னது போல வெளியே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் என்று பார்த்தால் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. எனக்கு தெரிந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற பொழுதே அவர் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பு இருந்தே இங்கு இருக்கிற திமுகவும் அதிமுகவும் இந்த கோரிக்கைகளை தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டு 2 கட்சிகளும் மத்திய அரசிலும் வலுவான இலாக்காக்களை பெற்று அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இதற்காக என்ன செய்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி.
இதுல நீங்கள் சொல்வது போல இப்போது நடைபெற்று முடிந்த மாநிலங்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவினுடைய இரு அவைகளினுடைய இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கிறது. மாநிலங்களவை என்பது இன்றைக்கும் மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு சதுரங்க கட்டமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த 50 எம்பிக்களுடைய தயவு என்பது நிச்சயமாக மோடி அரசுக்கு பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற தேவைப்படுகிறது. இந்த பின்னணியில் கூட முதல்வர் பிரதமர் சந்திப்பு, முதல்வர் பிரதமர் என்கிற அவர்கள் வகிக்கிற பதவிகளை தாண்டி இரு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் இவருடைய தயவு அவருக்கும், இவருக்கு பல்வேறு வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் முதலாளிகள் நெருக்கடி தருகிற பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் மோடி அரசு இருக்கிறது. இந்த பரஸ்பர நலன் அடிப்படையில் கூட இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கலாம். அண்ணன் சொன்னது போல இந்த 50 நிமிட சந்திப்பில் அதுவும் கூட பேசப்பட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய யூகம். வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பிரதமரை சந்திச்சா வழக்கு தீர்ந்துடுமா? இல்ல, அந்த கேள்வி எல்லா எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கற்பனை, அதாவது ஒரு ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட், ஒரு நடுவர் மன்ற, அவருக்கு நீதிபதி கூட கிடையாது, அதுல தலையிடுவதற்கு கூட யாருக்கும் அதிகாரம் இல்ல. எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இல்ல, நம்ம அதை தாண்டி முறை ஒரு முதல்வராக பொறுப்பேற்காமல் மக்கள் முதல்வராக இருந்த காலத்தில் கூட மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சந்தித்தார். அதன் பிறகுதான் குமாரசாமியினுடைய தீர்ப்பு என்பது வந்தது. எனவே நான் எதையும் அறுதியிட்டு சொல்லவில்லை, அதுவெல்லாம் கூட இருக்கலாம் என்று ஊடகங்கள் பேசுகின்றன என்பதை நான் பதிவு செய்தேன். எதிர்க்கட்சிகள் பேசுறது ஊடகங்கள் சொல்றாங்க, நாங்கள் சொல்கிறோம். அதாவது நிதியமைச்சர் ஒரு முதலமைச்சர் சந்திக்கிறதுனா அப்ப நீங்க இன்னொரு ஸ்டெப்பும் பாருங்க. அரசியல் கட்சியினுடைய தலைவரை நாடாளுமன்றத்தின சபை நடப்பதற்காக தலைவர்கள் சந்திக்கிறல, இது ஒன்னும் தவறு கிடையாது. மதுக்கூர் ராமலிங்கம் ஒரு கேள்வி, இதற்கு முன்பு சந்தித்த போது, இதற்கு முன்பு கோரிக்கைகளை கொடுத்த போது அவர் சொன்ன அதே வார்த்தையில் நேரம் கணிந்திருக்கிறது, ஒரு பலம் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கான அழுத்தம் கூடுதலாக இருக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு எங்கேயுமே ஏற்படலையா? மீண்டும் மீண்டும் இந்த மரபு ரீதியான சந்திப்புங்கிற முடிவு நிச்சயமாக இருக்கிற கோரிக்கைகள் எல்லாமே நம்மோடு உடன்பட்ட கோரிக்கைகள் தான். அதை முதல்வர் எடுத்துச் செல்வதும் ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் தாண்டி எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் என்கிற முறையில் எல்லா மக்களுக்கும் பொதுவான பிரதமரிடம் சென்று நம்முடைய தமிழகத்தின் கோரிக்கைகளை இந்த கனிந்திருக்கிற இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் இது என்ன ஒரு சிரமம்னா, இதில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து முதல்வர் ஏற்கனவே பல முறை கடிதங்கள் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா பிரதமருக்கு முதல்வர் கடிதம் என்பது நீர்மட்டம் போல ஒரு அன்றாட செய்தி. இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்பட்டால் நம்முடைய முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவார். இதுவெல்லாம் வழக்கமாக கடிதம் எழுதி அது மத்திய அரசினுடைய எதிர்வினை என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. பெரும்பாலும் மௌனம் தான் சாதிக்கிறார்கள். இது இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், அது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது உட்பட, நம்முடைய மேகதாதுவில் அணைகள் கட்டுவது உட்பட தொடர்ச்சியாக தமிழக அரசு இன்னும் சொல்ல போனால் அழுத்தமாகவே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் மத்திய அரசு தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு எந்த அசைவும் இல்லாத நிலையில், காலமும் கணிந்திருக்கிற நிலையில் இந்த கோரிக்கைகளை அழுத்தமாக வலியுறுத்தி இருந்தால் அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான் நான் நினைக்கிறேன். இதற்கு முன்பு வானதி சீனிவாசன் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னது பிரதமரும் முதலமைச்சரும் சந்திப்பதே ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அதுல இருக்கிற யதார்த்தத்தை ஏன் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறதுனா, அப்படிதான் சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அது அவர்களுக்கான நியாயங்கள். நான் அந்த விவாதத்துக்குள் நான் போகல. ஆனா அவர் ஒரு வார்த்தை வச்சார், ஃபீட்பேக் என்ன, மத்திய அரசுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு. குறைந்தபட்சம் இந்த கடிதம் பெற்றுக் கொள்ளப்பட்டது, இது தொடர்பான நடவடிக்கையில் துறை ரீதியான அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, இல்ல இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது கூட மீனவர் பிரச்சனை தாண்டி வேற எந்த விவகாரத்துக்கும் வரவே இல்லையே. அது ஒவ்வொன்னா உங்களுக்கு தனித்தனியாகவே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நீங்க இதுல 29 விஷயங்கள் லெட்டர்ல எழுதி இருக்கு. நீங்க இதுல பாத்துட்டீங்கன்னு சொன்னா, குறிப்பாக நதிநீர் இணைப்பு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதுல மற்ற மாநிலங்கள்ல ஒரு கம்பாரிசன் நம்ம சேர்த்துதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. குறிப்பாக ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ள ஆந்திர பிரதேஷ்ல நதிநீர் இணைப்புக்கு அதிகமான செயல்பாடுகள் இன்னைக்கு அதனுடைய பணிகள் ரொம்ப ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்கு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இங்கெல்லாம் கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் மாநில அரசாங்கங்களே அவர்களுக்கு அந்த மாநிலத்திற்குள்ளாக நதிகள் இணைப்பு திட்டத்தை பெருமளவு நிறைவேற்றிருக்காங்க. மோர் தென் 75% அவங்களோட ரெக்கார்டு இருக்கு. அதே மாதிரி இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தடுத்துனா மத்திய அரசாங்கம், குறிப்பாக பிஜேபியினுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால உயிரிழப்பு அப்படிங்கிறது 0. அது மட்டும் இல்ல, நீங்க அடுத்த கோரிக்கையில இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் படகுகள்னா இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான மீனவர்களை நம்ம விடுவிச்சிருக்கோம். நூற்றுக்கணக்கான படகுகளை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸா போகுது. ஏன்னு கேட்டா, நம்மளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது நெடுங்காலமாக இருக்கிறது. அது சிறிது சிறிதாக அதை நிரந்தரமாக தீர்க்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான்
நீங்க தமிழ் மாநிலத்திலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தனி அதுக்காக ஒரு டெஸ்க் போட்டு இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை உடனடியா கவனிக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்தாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மீனவர்களை நம்ம வெளியில கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப நீங்க முக்கியமான விஷயமா சொன்னீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட கோரிக்கை அப்படிங்கறத தாண்டி நீங்க மீனவர்கள் அவர்களுக்கு அங்க மரண வாயில் தண்டனை அந்த மரண தண்டனை அப்படிங்கும் போதே அதை இவ்வளவு சீக்கிரம் நம்ம கொண்டு வந்திருக்கிறதுல செயல்பாடு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் பலவீனமான பிரதமர் இருப்பதால் தான் இலங்கை போன்ற சிறிய நாடு கூட நம்ம மீனவரை கைது செய்யறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணீங்க. இப்ப பலம் வாய்ந்த பிரதமரும் பலம் வாய்ந்த அரசு இருக்கும் போதும் படகுகள் கைப்பற்றப்படுகின்றன. எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சப்ஜெக்ட் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச முடியும். ஆனா டிஃபரன்ஸ் காட்டுறேன். ஏன்னா இல்ல அந்த டிஃபரன்ஸ் பாதிப்பிலிருந்து நீங்கியது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க படகுகள் பறிமுதல் செய்யப்படுற படகுகள் அதே நிலையில் திரும்ப வருவது கிடையாது. பல ஊடகங்கள்ல செய்திகளோட ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. படகுகள் உடைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. உயிரிழப்பிலிருந்து கைதுக்கு தான் முன்னேற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அது என்ன பெரிய முன்னேற்றம்? ஏன் பெரிய முன்னேற்றம் இல்ல? ஏங்க உயிர் போறதுக்கும் ஒரு மனுஷங்களை உயிரோட திரும்பி கொண்டு வரதுக்கு வித்தியாசம் இல்லையா? எவ்வளவு பெரிய டிராவல் பண்ணிருக்கோம், எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு பிரச்சனை நிரந்தரமா தீர்க்கணும் அப்படின்னா இந்த 2 வருட காலம் நாம எடுத்த முயற்சிங்கிறது மிகப்பெரிய முயற்சி. அது சக்சஸ் ஆயிருக்கு. இன்னும் அதை தாண்டி நாம போக வேண்டிய தூரம் அப்படிங்கிறது போக வேண்டிய தூரத்தில் தான் வைக்கப்படுற கோரிக்கையும் தமிழக அரசு மீனவர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை படகுகளை மீட்கணுங்கிற கோரிக்கையோடு நிறுத்திக் கொள்ள அதுக்கு அடுத்த கட்டமாக கச்சத்தீவை மீட்க வேண்டுங்கிற கோரிக்கையும் வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு நிலைப்பாடு இந்திய அரசு மாறவே இல்லையே. இல்லைங்க, நான் இன்னொன்னு சொல்றேன். கச்சத்தீவு மீட்கப்படுவதற்கும் மீனவர்களோட பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கும் 2க்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம 2 ஒண்ணா போட்டு குழப்பிக்க வேண்டாம். கச்சத்தீவு மத்திய அரசு நிலைப்பாடு, மாநில அரசு கச்சத்தீவு மீட்டால் மீனவர் அமைப்புகள் சொல்றாங்க கச்சத்தீவு மீட்கப்பட்டால் கூட எங்களோட பிரச்சனை தீராது. ஏன்னு கேட்டா கச்சத்தீவு மீட்கப்பட்டாலும் இந்த பக்கத்துல மீன்வளம் இல்ல. இதை தாண்டி நாங்க போனாதான் எங்களுக்கு மீனுங்கிறத இங்க இருக்கக்கூடிய அத்தனை மீனவர் அமைப்புகளும் சொல்லிட்டாங்க. எல்லை தாண்டாவிட்டால் எங்களால் வாழ்க்கை நடத்த முடியாதுங்கிறது அவங்களோட கிளியர் ஸ்டேட்மெண்ட். நாம இதுக்காக தான் அந்த நாட்டு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், மீனவர்களை பேச வைக்கிறோம், நாளை பிரிச்சுக்கலாமான்னு கேட்கிறோம், படகு பத்தி பேசுறோம், வலைய பத்தி பேசுறோம், ஆழ்கடல் மீன்பிடி பத்தி எத்தனையோ விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதனால இதுல சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், கச்சத்தீவை மீட்கதால் தீர்வில்லை அப்படிங்கும் போது மீண்டும் மீண்டும் கச்சத்தீவுக்காக கடிதம் எழுதுறதும் அதை இந்த 29 தீர்மானத்தில் 29 கோரிக்கையில ஒன்றாக வைப்பதனுடைய அவசியம் என்னது சம்பத்? இல்ல அது மீனவர்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. கச்சத்தீவு தமிழர்களுக்கு உரிமை உள்ள சொத்து, அதற்கான ஆவணங்கள் ரெக்கார்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அது நமக்கு ஒரு கேடய மாதிரி இருந்துச்சு. மீனவர்கள் வலை உலர்த்துவதற்கும் அவர்கள் தங்கிக் கொள்வதற்கும் இந்த அந்தோணியார் கோவிலுக்கு போகிற பொழுது அவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் இன்னும் சொல்ல போனால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் அது ஒரு புகலிடமாக இருந்தது. இன்றைக்கு தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பில்லை. அதனாலதான் நாங்கள் திரும்ப 991 சுதந்திர தினத்துக்கு அன்றைக்கு கோட்டையில் கொடியேற்றி வைத்த அன்றைக்கே முதலமைச்சர் அம்மா அவர்கள் அன்றைக்கே வலியுறுத்தினார்கள். அதனால நமக்கு உரிமை உள்ள சொத்தை கடந்த காலத்தில் திமுக ஏதோ வழித்தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு உடைப்பதை மாதிரி உடைச்சிட்டு எல்லா உரிமைகளையும் காவு கொடுத்ததனுடைய விளைவுதான் இந்த முடிவில்லாத துயரம். ஆகவே மீனவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அது ஒரு பாதுகாப்பரணாக இருக்கும். அதனால அதை நாங்க திரும்ப சொல்றோம். சட்டப்பூர்வமாகவும் ஜாகிரபிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் அதை நாம் மீட்டே தீர வேண்டும். இதுல நாங்க எந்த சமரசத்திற்கு இடம் இல்லை. கச்சத்தீவு மீட்கப்படணுங்கிறது தமிழர்களுடைய உணர்வு ரீதியான இல்ல இவர் நம்ம சகோதரர் சொல்ற மாதிரியா பிரச்சனையாக வச்சு கொண்டாலும் கூட நம்ம மீனவர்கள் பிரச்சனை அப்படிங்கறத அதையும் தாண்டி பார்க்க வேண்டியது. கச்சத்தீவு விவகாரத்துல உணர்வு ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, அதுக்கு வேறொரு கோணம் சொல்லப்படுகிறது. நீங்க கச்சத்தீவு இந்தியாவின் சொத்தாக மாறும் போது எல்லை மறுவரையறை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லை மறுவரை செய்தால் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போக வேண்டிய அவசியம் என்பது குறையும். ஓரளவு அந்த எல்லை தாண்டக்கூடிய விஷயங்கள் குறையும். அதுதான் சொல்றேன். இந்த கச்சத்தீவு மீனவர்களுடைய இன்றைய பிரச்சனை, ஆழ்கடல் மீன்பிடிப்பு பத்தி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இது ஒரு தனி சப்ஜெக்ட். ஏன்னா இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டடியும் நம்மளுக்கு கையில கிடைச்சு நம்ம அது சம்பந்தப்பட்ட ஆட்களோட சேர்ந்து பேசும்போது அது முறையா இருக்கும். அதை தாண்டியுமே நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அதனோட இஷ்யூங்கிறது உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கு. அதற்கு மத்திய அரசாங்கம் என்னென்னவெல்லாம் வழக்க நம்ம ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க அதே மாதிரி தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும். மத்திய அரசு ஆதரவு கொடுக்குது. ஆனா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய அமர்வு
நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த பிராந்திய மொழிகள் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கான விஷயத்தை இன்னும் முடிவெடுக்காம இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதிராக முடிவெடுத்திருந்தார்கள். இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துக்கு நான் சொல்றேன். ஒரு நிமிஷங்க, நான் ஒவ்வொன்றும் நான் பேசி முடிச்சிடறேன். நீங்க அதுக்கப்புறம் உங்களோட கருத்து. ஏன்னா மத்திய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கும். மெட்ரோ ரயில் சேவை சொல்றீங்க, தமிழ்நாடு அரசாங்கம் கேட்காமையே 2வது கட்டத்துக்கு மெட்ரோ ரயில் சேவை வந்து முழுக்க பேசலாம். 29 பேசுறதுக்கு நமக்கு போதுமான நேரம் இருக்கு, நம்ம பேசலாம். திரு மாணிக் தமிழை ஆட்சி மொழியாக்குவது சகோதரி சொன்னாங்க. அதுல சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்காடு மொழியாக்குவதற்கு சில நீதித்துறை தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் அறிந்த வகையில் தமிழை ஆட்சி மொழியாக்குவதற்கு நீதித்துறை எந்த வகையிலும் தடையாக இருக்க வாய்ப்பில்லை. மோடி அரசு வந்த பிறகு தமிழ் உள்ளிட்ட, நான் தமிழ் மட்டும் கூட கேட்கல, தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை மத்திய ஆட்சி மொழியாக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த கோரிக்கை பட்டியலை பாத்தீங்கன்னா நேர்மறையான கோரிக்கைகள் நிறைய இருக்கு. ஆனால் இன்றைக்கு தமிழக ஊடகங்களில் பேசப்படுகிற விஷயம் மத்திய அரசினுடைய சமஸ்கிருத திணிப்பு. ஏன் இதனோடு சேர்ந்து நம்முடைய முதல்வர் சொல்லி இருக்கலாமே, மோடி அரசு சமஸ்கிருத திணிப்பை தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நம்முடைய பள்ளிகளில் திணிப்பதை நிறுத்த வேண்டும். அப்ப இருவருமே ஒரு ஏற்கனவே நேர்மறையான கோரிக்கைகளை மட்டுமே பேசுகிறார்களோ, எதிர்மறையான கோரிக்கைகளை தவிர்க்கிறார்களோ என்று கூட என்னால் சொல்ல தோணும். அதுக்குள்ளே எதிர்மறையான கோரிக்கைகள் பற்றி விமர்சனங்கள் இருக்கு, நம்ம பேசலாம். திரு மாணிக்கம் தாகூர், இந்த சந்திப்பு ஒரு வெற்றிகரமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருதரப்பிலும் சொல்லப்படுகிறது. நாஞ்சில் சம்பத் சொன்னது போன்று நேரம் கணிந்திருக்கிறது, அதனால எங்கள் கோரிக்கைகளால் வலியுறுத்த முடியும் அப்படிங்கிறாரு. தமிழகத்தின் நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் நாங்கள் நிறைவேற்றி வரோம் அப்படின்னு வானதி சீனிவாசன் பட்டியலிடுறாங்க. இவர்கள் இருவரது பேச்சை வைத்து பார்க்கும்போது வெற்றிகரமான சந்திப்புன்னு சொல்லலாமா? வணக்கம். ரொம்ப அதாவது தமிழக முதலமைச்சரும் பிரதமரும் சந்தித்தது மிகவும் பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. பிரதமரும் முதல்வரும் சந்திக்க வேண்டும், அடிக்கடி சந்திக்க வேண்டும். சந்தித்தால்தான் ஜனநாயகத்திலே பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இது தமிழக முதல்வருடைய சந்திப்பு பிரதமரோடு இது 3வது சந்திப்பு. ஜூலை மாதம் 2014 சந்தித்தார். 7ஆம் தேதி ஆகஸ்ட் 2015 சந்தித்தார். 14ஆம் தேதி ஜூன் 2016 சந்தித்தது. இந்த 3 சந்திப்புகள் நடந்திருக்கின்றன. இந்த 3 சந்திப்புகளிலும் அதே கோரிக்கைகளை தொடர்ந்து ஏறக்குறைய 90% கோரிக்கைகள் அதே கோரிக்கைகள். இதில் ஏதாவது நடந்திருந்தால் அவர் புதிய கோரிக்கைகளை வைக்க வேண்டியதில்லை. ஆக மொத்தம் கடந்த 3 சந்திப்புகளிலே மோடி அவர்களை சந்தித்ததிலே எந்த பலனும் இல்லை என்பதுதான் இப்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. மத்திய அரசு வெறும் வார்த்தைகளினால் ஜாலத்தையும் புதிய புதிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி புதிய புதிய கொட்டேஷன்களை கொடுத்து மக்களை மற்ற விதங்களிலே சிந்திக்க வைப்பதிலும் அதே விதத்திலே தமிழக முதலமைச்சர் அவர்களையும், ஏனென்றால் தமிழக முதலமைச்சர் இதை போல 2 முறை மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்ததற்கு பின்னாலே மிக கோபமான விதத்திலே பிரதமரை பற்றியும் காங்கிரஸ் அரசை பற்றியும் மிக கடுமையான விதத்திலே பேசினார். வெளிநடப்பு கூட செய்தார், ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டத்தை தவிர. அப்படியெல்லாம் நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்று நாம் பார்க்கும் பொழுது இருவரும் மெச்சூர்டான விதத்திலே பிரதமரும் முதல்வரும் சந்திக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை என்னை பொறுத்த மட்டிலே எவ்வளவு நாள், அதாவது 3 முறை முதலமைச்சர் 3 ஆண்டு காலம் தமிழகத்தை தொடர்ந்து பிஜேபி அரசு எதுவுமே செய்யாமல், மீண்டும் சொல்கிறேன், எதுவுமே செய்யாமல் ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட, அதாவது மிகப்பெரிய அழிவை நோக்கி வெள்ள அழிவிலே சென்னையும் மற்றும் வட மாநிலங்களும் சிக்கிக் கொண்ட பொழுது கூட 25,000 கோடி ரூபாயை வேண்டினார் தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழக அரசு 1,700 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறார்கள், 10% கூட கொடுக்கவில்லை. இது நியாயமா என்பதுதான் கேள்வி. ஆக மொத்தத்திலே இந்த சந்திப்பு என்பது முதலமைச்சர் எழுதிய கடிதங்களுடைய தொகுப்புகளை கொண்டு போய் மீண்டும் ஒரு முறை 3வது முறையாக முதலமைச்சர் அவர்கள் மோடி அவர்களிடம் கொடுத்திருக்கிறார். 50 நிமிடம் நன்றாக பேசியிருக்க வேண்டும், நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்க வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் 2 நிமிடம் பேசியிருப்பார் என்று நம்புகிறோம். என்னை பொறுத்த மட்டிலே மற்றவர்களைப் போல சந்தேகப்பட, அவருடைய வழக்குகளை பற்றியோ அல்லது மற்ற விஷயங்களை அல்லது கோயம்புத்தூரில் இப்படிப்பட்ட பணத்தை பற்றியோ எல்லாம் நான் அவரை முதல்வருடைய சந்திப்பை பற்றி சந்தேகப்படவில்லை. நான் நம்புவது என்னவென்றால் அவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு விதத்திலே பிரதமரிடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பெற்று வர வேண்டும், வந்திருக்க வேண்டும். அது நாளையாவது தெரியும் அல்லது நாளை மறுநாளாவது தெரியுமா என்று ஒரே ஒரு தொடர்ந்து பேசலாம் நம்பிக்கையோடு இன்னும் இருக்கிறேன். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல முதலமைச்சர் அம்மா அவர்கள் பேசும் பொழுது மணி அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. இது எனக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அல்ல,
7 கோடி தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம்னு சொல்லி வெளிநடப்பு செய்தார்கள். அவரு மாணிக்க தாக்கூர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம்னு அம்மா சொல்லிட்டு தான் வந்தாங்க. இல்ல அந்த விவகாரத்தை ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இல்ல இல்ல அது நான் அத பதில் சொல்ல நீங்க பதிவு செய்யலாம், பேசலாம் திரு தாக்கூர். இந்த தடவை 2 தலைவர்களும் ரொம்ப மெச்சூரிட்டியோட நடந்துட்டாங்க. சம்பத் அவர்களுடைய திருத்தத்திற்கு திரு தாக்கூர் தொடர்ந்து பேசுங்க சகோதரி. அதாவது அண்ணன் சம்பத் அவர்களுடைய அதே ஒரு விஷயம், அது மணி அடித்து என்பது ஒவ்வொரு பிரதமருக்கு ஒவ்வொரு முதல்வருடைய பேச்சுக்கு பின்னாலும் அது காலத்து 7 நிமிடம் 8 நிமிடம் என்று பிரித்திருக்கிறது. இதை பற்றி நான் அன்று இரவு நடந்த புதிய தலைமுறையினுடைய விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இது அனைத்து முதல்வர்களுக்கும் நடந்திருக்கிறது, அனைத்து மத்திய அமைச்சர்களுக்கும் நடந்திருக்கிறது. ஏனென்றால் தேசிய குழுவிலே அனைவருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அது தமிழக மக்களை அல்லது குறிப்பிட்ட தமிழக மக்களை வஞ்சிப்பது, தமிழக மக்களை அவமானப்படுத்துவது என்றெல்லாம் அப்பொழுது அம்மையார் யோசித்தார். ஆனால் இப்பொழுது 25,000 கோடி ரூபாய் கேட்கும் பொழுது 17,700 ரூபாய் கொடுக்கும் பொழுது அது அவமானமாகவோ தமிழக மக்களை வஞ்சிப்பதாகவோ தெரியவில்லை. இதுதான் வியப்பாக இருக்கிறது. இல்ல, முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தமிழகத்தை வஞ்சித்தது, தமிழகத்தின் நியாயமான கோரிக்கைகள் எதையும் செயல்படுத்தவில்லை. ஆனால் இப்போது சுமூகமான சூழல் இருக்கிறது, கடிதம் எழுதுவதற்கும் நேரில் சந்தித்து மனுக்களை கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு சுமூகமான சூழல் இருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல, அதைத்தான் சகோதரர்கள் நான் சொல்வது, அதைத்தான் சம்பத் அவர்களிடம் அதைத்தான் சொல்கிறேன். அதாவது அப்பொழுது மிக ஆக்ரோஷமாக அம்மையார் அவர்கள் பிரதமர் அவர்களிடமும் மன்மோகன் சிங் அவர்களிடமும் அந்த அரசையும் மிக கடுமையாக பேசினார். அதாவது ஒரு சாதாரண ஒரு கிளர்க் அடித்த மணிக்கு, ஒரு பியூன் அடித்த மணிக்காக தன்னுடைய மான பிரச்சனையாக கிளம்பி தமிழ்நாட்டுடைய மான பிரச்சனை என்று வெளியே வந்தவர் இப்பொழுது 25,000 கோடி ரூபாய் கேட்டார்கள். 17,700 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கார்கள். ஏறக்குறைய 8% தான் பணம் கொடுத்திருக்கிறார்கள் சென்னையினுடைய வெள்ளத்திற்காக. அதற்காக கோபப்படவில்லை அம்மையார். அதாவது அவர் பார்க்கின்ற பார்வை மன்மோகன் காங்கிரசின் மேலும் அவர் பார்த்த பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. இல்ல, ஒரு நிமிஷம். மாணிக்கம் தாக்கூர் அதை நேரடியாக சொல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கடும் எதிர்ப்பை தெரிவித்தீர்கள், இன்று பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருக்கிறது, எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருக்கிறீர்கள், ஒரு மறைமுக கூட்டணி இந்த இரு கட்சிகளுக்கும் இடையே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அதே விமர்சனத்தை தான் மறைமுகமாக அவர் தொடர்ச்சியாக முன்வைக்க விரும்புகிறார். நீங்க இதுல பில்டப் பண்றீங்க. இல்ல, பில்டப் இல்ல, அவர் கிட்டத்தட்ட அதான் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல, அவரு சீஃப் மினிஸ்டரோட ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச் மாறி இருக்குதுன்னு சேர்த்தே சொல்றாரு. இல்ல, அது மாறி இருப்பதற்கான இவ்வளவு தூரம் இருக்கு, இவ்வளவு தூரம் கோவப்பட்டாங்களே, அது ஒரு அமைதியா இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பேசப்படுற நேச்சுரல் அலையன்ஸ் தான் அவர் நேரடியாக சொல்லாம சுத்தி வளைத்து சொல்றாரு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பதில் சூழல்ங்கிறதுக்கு எனக்கு என்ன புரியல. ஏன்னா நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியும் அதிமுகவும் ஒரு அணியில் நின்று போட்டியிடவில்லை. இன்னும் சொல்ல போனால் முதல்வரை சந்திப்பதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று ஒரு மத்திய அமைச்சர் குற்றம் சாட்டினார். அதற்கு அதிமுக தரப்பில் பக்கமாக விளக்கம் தரப்பட்டது. அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா இங்கே வந்த பொழுது என்ன சொன்னார் என்றால், அதிமுக ஒரு ஊழல் கட்சி, அதை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பேசினார். மோடி வேண்டுமானால் பேசாமல் இருந்திருக்கலாம். அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் பேசுகிறார் என்று சொன்னால் சகோதரி உட்பட எல்லா மாநில தலைவர்களையும் அதிமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். எனவே இப்ப என்ன சுமூகமான சூழல் ஏற்பட்டிருக்குன்னா, மாநிலங்களவை தேர்தலுக்கு பிறகு அந்த 50 என்கிற எண்ணிக்கையும் அதன் பிறகு ஏற்பட்டிருக்கிற சூழலும் தான் ஒரு சுமூகம் அப்படின்னு கருத வேண்டியிருக்காங்க. என்ன சூழல்னு சொல்லுங்க. இல்ல, அதைத்தான் நானும் கேட்கிறேன். இப்ப உங்களுக்குள்ள எப்படி திடீர்னு நீங்க பொருங்க. இப்ப நான் கேட்கிறேன், அமித்ஷா சொன்ன குற்றச்சாட்டு அப்படியே இருக்கிறதா, அல்லது இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக நிலைப்பாடு எங்க தேசிய தலைவர் சொன்னதை நாங்க ஆமான்னு சொல்றோம். தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யும் போது அவர் பயன்படுத்திய வார்த்தை த மோஸ்ட் கரப்டட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னார். இந்த மோஸ்ட் கரப்டட் கவர்மெண்ட் கூட தான் மக்கள் நல திட்டங்களுக்காக இல்ல வேறு காரணங்களுக்காக மோஸ்ட் கரப்டட் கவர்மெண்ட் எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஆனா இன்னைக்கு பிரதமரை சந்திச்சு தமிழக நலனுக்காக ஒரு திட்டங்களை பேசும்போது நாங்க சொல்ற அரசியல் விமர்சனங்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய மாநில முதல்வரை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநில முதல்வரை பார்க்க மாட்டான்னு ஒரு பிரதமர் சொல்ல முடியாது. நாங்க ஆட்சி நடத்துற பிரதமர் எல்லா மாநில முதல்வர்களையும் சந்திச்சு ஆகணும். எங்களோட அரசியல் விமர்சனங்களையும் அரசாங்கத்தையும் தயவு செஞ்சு வேறுபடுத்தி நீங்க பார்க்கணும். தயவு செஞ்சு எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நாங்க we are நேஷனல் பிரசிடென்ட் சொன்னதை we are stand by. இல்ல, அதே சமயம் எங்கிருந்து வருதுன்னா, பல முதலமைச்சர்கள், மாநிலத்தின் முதலமைச்சர்கள் நேராக மத்திய துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து அந்தந்த பிரச்சனைகளை குறித்து பேசி மத்திய அமைச்சர்கள் அளவிலேயே முடிகிறது.
ஆனால் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய முதலமைச்சர் மட்டும்தான் நேரடியாக பிரதமரை மட்டும் சந்திக்கிறார். எந்த அமைச்சரையும் எந்த காரணத்துக்காகவும் சந்திப்பதில்லை. அமைச்சர்கள் வந்துதான் அவர்களை சந்திக்கிறாங்க. அமைச்சர்கள் முதலமைச்சரை வந்து சந்திக்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சுமூக சூழல் ஏற்படும் போது அதற்கு பின்பு ஒரு பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்கு. அதுதான் இந்த 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க நிறைவேற்ற வேண்டிய மாநிலங்களை மசோதாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் அவசியம். அதனால அந்த அரசாங்கம் நீங்க ஃப்ளோர் கோஆர்டினேஷனோ இல்ல வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இதற்கு எல்லா அரசியல் கட்சிகளிடமும் ஆதரவு கேட்டுதான் ஆகணும். காங்கிரஸ் கட்சியோட உட்கார்ந்து தேநீர் விருந்து வந்து பிஜேபி வைக்குது, ஆளுங்கட்சியின் அரசாங்கம் வைக்குது. ஏன் நாம சபையை சுமூகமா எடுத்துட்டு போகணும். உங்களோட மசோதாக்கள்ல என்னென்ன திருத்தங்கள் இருக்கோ சொல்லுங்கன்னு கேட்கிறோம். இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அல்ல, எல்லாத்துக்கிட்டும் கேட்கிறோம். வெளிப்படையாக இதுவரை அதிமுகவிடம் இந்த மசோதாக்களுக்கு பாரதிய ஜனதா அரசு ஆதரவு கேட்டிருக்குன்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலயுமே. எங்களோட மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இங்க வரும்போது சொல்லியிருக்காரு. அப்போதைய சூழல் தான், இப்ப இருக்கிற சூழல் நம்ம பேசலாம். இப்போ அப்படின்னு சொன்னா இப்ப கவர்மெண்ட் வந்திருக்கு, இன்னும் இதுக்கப்புறம் நம்மளோட பார்லிமெண்ட் வரல. அவங்களுடைய அவை தலைவர் சரி, அதிமுக கட்சியினுடைய அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களும் சரி, யாரெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வராங்களோ இன்னைக்கு வந்துட்டு தானே இருக்காங்க. அவங்களோட ஒரு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. அதனால இதையும் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசும். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு மாணிக்கம் தாகூர், பிரதமர் மற்றும் முதலமைச்சர்களான சந்திப்புல மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கு சில மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்கு இவர்கள் ஆதரவு தேவைன்னு சொல்லப்படுறதுல ஜிஎஸ்டி மசோதா ஒரு முக்கியமான அம்சத்தை வகிக்கிறது, முக்கியமாக விவாத பொருளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வழங்கியிருக்கூடிய இந்த கோரிக்கை மனுவில் ஜிஎஸ்டியில் தங்கள் நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றத்தையும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவிக்கவில்லை. அவர்கள் முன்வைத்த சில மாற்றங்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து அவர்கள் இருந்து அதே நிலைப்பாட்டில் தான் மீண்டும் இருந்திருக்காங்க. அப்ப நீங்க எந்த அடிப்படையில் இவர்கள் ஜிஎஸ்டி மசோதாக்கு ஆதரவு தருவார்கள் இல்ல வேறு சில மசோதாக்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்பதால் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றீங்க? இல்ல, ஜிஎஸ்டி மசோதாவில் அதிமுக ஆதரவு தரும் அல்லது தமிழகம் ஸ்டேட் ஆதரவு தரும் என்று நாங்கள் எப்பொழுதும் சொல்லவில்லை. ஏனென்றால் தமிழகத்திற்கு அது இழப்பான ஒரு மசோதாவாக இருக்க போகிறது. ஜிஎஸ்டியினால் தமிழகத்தினுடைய நிதிநிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஏறக்குறைய 9,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் நஷ்டம் ஏற்படும். அதிலே நாங்கள் எப்பொழுதுமே குற்றம் சாட்டவில்லை. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் மத்திய அரசு தமிழகத்தில் மிக முக்கியமான, அதாவது போன அரசாங்கங்களில் மன்மோகன் சிங் அவருடைய அரசு துவக்கி வைத்த திருப்பூர் சாயப்பட்டறையாக இருக்கட்டும், அல்லது பிரதம மந்திரி கிராம சாலை திட்டமாக இருக்கட்டும், அல்லது சர்வசிக்ஷா அபியானுடைய 13th ஃபைனான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், அல்லது அம்ரூட் ஸ்கீம் என்று சொன்னார்களே, இந்த எல்லாத்துக்குமே அனைத்திற்குமே நிதி ஒதுக்கவில்லை என்பதுதான் முதலமைச்சருடைய கோரிக்கையாக அந்த மனுவிலே கொடுத்திருக்கிறார். அத்தோடு சேர்த்து இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற பொழுது அம்மையார் ஏன் கோபம் படாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 3வது முறையாக சந்திக்கிறார். இதே மன்மோகன் சிங்காக இருந்திருந்தால் இந்நேரம் என்னென்னலாம் நடந்திருக்கும். சட்டசபையில தீர்மானம் போட்டிருப்பார்கள், சட்டசபையில என்னென்னலாம் பேசக்கூடாதோ அனைத்து மொழிகளும் பேசியிருப்பார்கள். ஆனால் அண்ணா சம்பத் அண்ணன் அவர்களே பொறுமை காக்க. ஆனால் இந்த முறை என்ன என்றால், முதல்வர் அவர்கள் சந்திப்பிலே அவர்கள் சொன்ன விஷயங்கள் சாதாரண விஷயங்களை கூட இந்த மத்திய அரசு செய்யவில்லை. கடந்த 3 முறை சந்தித்திருக்கிறார். 3வது சந்திப்பு இது. தொடர்ந்து இதே 28-29 விஷயங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்றது, பிரதம மந்திரி சாலை திட்டம், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது சின்ன விஷயமாக நாம் பார்க்க முடியாது. ஆனால் சாதாரணமாக நடக்க வேண்டியது கூட பிரதமரிடம் செல்ல வேண்டிய நிலையில் இருந்தும் அம்மையார் கோவப்படாமல் இருப்பதற்கு இல்ல, இந்த இரு கட்சியினுடைய அரசியல் ரீதியான உறவுகள் குறித்தோ அல்லது முதலமைச்சர் பிரதமர் சந்திப்புகள் குறித்தோ காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக சொல்றதுல என்னால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு விஷயத்துல இது இயற்கையான கூட்டணி, இவர்கள் மறைமுகமாக கூட்டணி வைக்கிறாங்கன்னு விமர்சனம் பண்றீங்க. மறுடத்தில் இவர்கள் வைக்கிற கோரிக்கை எதையுமே பிரதமர் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. இயற்கையான கூட்டணி நல்ல நட்புறவு இருக்குது என்றால் கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கணும் அப்படிங்கிற பொருள் தானே வரும். அப்ப உங்களுடைய விமர்சனம் எந்த இடத்துல இருக்கு? ஒரு விஷயம், ரொம்ப மரியாதையா இயற்கையான கூட்டணி ரொம்ப மோசமா அவங்க தலைவர் கள்ள உறவுன்னு பேசியிருக்காரு. இல்ல, நான் பொதுவான சபையில் விவாதிக்கக்கூடிய சபையில் தலைவர் ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்காரு. காங்கிரஸ் மீது காட்டிய கோபத்தை பிஜேபி மீது காட்டலைன்னு சொல்றாரு. காங்கிரஸ் மீது கொண்டிருக்கிற கோபம் தேவையான கோபம்.
ஏனென்றால் 4வது தமிழீழப் போரை நடத்தியதே காங்கிரஸ் தான். இதை இலங்கையிலே இருக்கக்கூடிய படைத்தளபதி, ராணுவ தளபதி ஒப்புக்கொண்டிருக்கிறார். 1,70,000 தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கும் 3.5 லட்சம் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிக்க வைக்கப்பட்டதற்கும் மலர இருந்த தமிழ் ஈழத்தில் மண்ணை எள்ளி போட்டதற்கும் காங்கிரஸ் தான் காரணம். அதனால காங்கிரஸ் மீது கொண்டிருக்கிற கோபம் ஒரு நாளும் குறையாது. சரி, திரு தாகூர். அண்ணன் சம்பத் அவர்கள் மதிமுக பேச்சாளர் போல பேசுகிறார். அவர் அந்த கட்சியினுடைய பழைய பேச்சாளர் என்பதனால் அந்த கோபம் அவருக்கு தெரியும். பிரச்சனை அதுவல்ல. இலங்கை பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்றால் ஜெயலலிதா என்பதும் அனைவருக்கும் தெரியும். கோபத்துக்கு அதுதான் காரணம். அண்ணா கேளுங்கண்ணா, நான் மதுரையில உட்கார்ந்துருக்கேன்னா. சரி சரி, நீங்க முடிச்சிருக்கீங்க. கோபத்துக்கு அதுதான் காரணம். தயவுசெய்து கேளுங்கள், பொறுமையாக கேளுங்க. அதாவது நான் சொல்லுவது, இதுல என்ன பிரச்சனை என்றால் அதாவது என்ன ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒரு பக்கம் அவர் சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்யாத ஒரு அரசு மத்தியில இருக்கிறது, மோடியினுடைய அரசு. அந்த அரசின் மீது எப்படிப்பட்ட கோபத்தோடு, எப்படிப்பட்ட ஒண்ணுமே செய்யாம, தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை மத்திய அரசு, மோடியினுடைய அரசு. ஆனால் அவர் தமிழகத்துடைய நலனை கருதி அவர் கோவப்பட்டு அவர் ஆத்திரத்தோடு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசவில்லையே. அப்பொழுதுதான் வருகிறது சந்தேகம். வரும்பொழுது அவர் பேசிவிட்டால் அவர் மேல சந்தேகம் வராது. தமிழகத்திற்காக போராடுகிறார், தமிழகத்தினுடைய நலனுக்காக போராடுகிறார் என்று நாங்கள் சொல்லிவிடுவோம். அவர் பேசவில்லை. 3 முறை அதே கோரிக்கைகளை 29 கோரிக்கைகளை 29 கோரிக்கைகளை தொடர்ந்து 3வது முறையாக கொண்டு போய் கொடுக்கிறார். அதாவது யார் மீது கோவப்படுவதற்கு நியாயம் இருக்கிறது விவாதம் தெரிவிச்சு ஒன்னு சொல்ல விரும்புறேன். இந்த ஜிஎஸ்டி மசோதா என்ற பொருள் மற்றும் சேவை மீதான வரி, ஏன்னா நான் சரக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்த தயக்கமா இருக்கு தமிழ்நாட்டில். சரக்குன்னா வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, அதனாலதான் பொருள் அப்படின்னு சொன்னேன். அந்த ஜிஎஸ்டி மசோதாவை பொறுத்தவரை அது மேற்கு வங்க இடது முன்னணி அரசினுடைய நிதியமைச்சராக இருந்த திரு அசிம்தாஸ் குப்தா தலைமையில் தான் இந்த மசோதா என்பதை உருவாக்கப்பட்டது. அவர்கள் அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசிடம் ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள், ஒரு மசோதா வடிவத்தை கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த யூபி அரசு அவர்கள் ஒரு கமிட்டியை போட்டு அதில் மாநிலங்களினுடைய நிதி வருவாயை, இன்றைக்கு அண்ணன் மாணிக் தாகூர் சொல்கிறார் தமிழகத்திற்கு இழப்பு ஏற்படும் என்று, அதில் மாநிலத்திற்கு இழப்பு ஏற்படும் பல காரியங்களை காங்கிரஸ் அரசாங்கமே செய்தது. பிறகு இப்போது வந்திருக்கிற பிஜேபி கூட்டணி அரசாங்கம் இன்னும் மாநிலங்களுக்கு வரக்கூடிய வரி வாய்க்கால்களை அடைக்கக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறது. நான் நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இது மத்திய அரசினுடைய வரி மட்டுமே சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, மாநிலங்களும் சம்பந்தப்பட்டது. எனவே அனைத்து சட்டமன்றங்களிலும் 2/3 பெரும்பான்மையுடன் இதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மையான கூட்டாட்சி என்பது. அவர்களுடைய கோரிக்கையில எந்த இடத்திலையும் சமரசம் இல்ல. இதை தாண்டி ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து மாநில சட்டமன்றங்களும் கூட விவாதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, நீங்க நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய சகோதரர் என்னவெல்லாம் தமிழ்நாட்டோட முதல்வர் கேட்கலையோ அந்த கோரிக்கையெல்லாம் அவர் ரெஃபர் பண்ணி இதையெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்றாரு. அம்ருத் சிட்டி, இது மத்திய அரசாங்கம் அதிகமாக அம்ருத் சிட்டியை தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. ஸ்மார்ட் சிட்டி அதிகமா தமிழகத்துக்கு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, பிரதான் மந்திரியோட கிராம் சடக் யோஜனா திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம், சர்வ சிக்ஷா அபியான், அதே மாதிரி இதுக்கெல்லாம் திட்டங்கள்ல நிதி ஒதுக்கீடு இல்லங்கிறது தமிழக முதல்வர் கோரிக்கையிலேயே இல்ல. நீங்க புதுசா கண்டுபிடிச்சு அதுல மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யலங்கறத தனியா அவர் சொல்றாரு. சர்வ சிக்ஷா அபியான் அதுல இருக்கு, குறைவான தொகை ஒதுக்கி இருக்காங்கன்றது. நீங்க இதுல என்னென்னவெல்லாம் நீங்க இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய சகோதரர் சொல்றாரோ, மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் செயல்படலன்னா ஒவ்வொரு விஷயமா என்னென்னவெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்ல முடியும். எய்ம்ஸ் நீங்க கோரிக்கையில சேர்த்திருக்காங்க. தமிழக அரசு கோரிய இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை, டெல்லியில பட்ஜெட்ல எய்ம்ஸ் மருத்துவமனை ஒதுக்கீடு செஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தோட குழு இங்க 2 தடவை ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனாவில் கூடுதல் நிதி வேணுங்கிறதோ, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் கூடுதலான நிதி வேணுங்கிறதோ பல விஷயங்கள் இதுல ஒதுக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக எங்களுக்கு தேவைங்கிற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கு. 17வது கோரிக்கையாக ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறையில அவர்கள் அதை பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி மசோதா திருத்தம் செய்யப்பட்ட ஆதரவு தான் 17வது கோரிக்கை. 17வது கோரிக்கை இந்த இதுலயே இருக்கு. 17வது கோரிக்கையாக ரூரல் டெவலப்மெண்ட் 29ல 17 இதுதான் வருது. அது ரிப்போர்ட்ல வந்தது. இது அவங்க கொடுத்த ஒரிஜினல் இதுல இருக்கு. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவரும் சொல்லிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அப்படியே பாத்துட்டீங்கன்னா கூட நீங்க அதுக்கு பின்னால கெயில் திட்டத்தை மாற்றுப்பாதையில் செல்லப்படுங்கிறதோ இல்ல நீங்க
வழக்காடு மொழி இந்த மாதிரி விஷயங்களோ ஜல்லிக்கட்டோ இதெல்லாமே மத்திய அரசாங்கம் தீவிரமாக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறது. ஆனா பிரச்சனை இருப்பது சுப்ரீம் கோர்ட்ல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நீங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் இன்னும் தீவிரமாக செயல்படும் போது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், அதனால அம்மா கோவப்படவே இல்லையே, அங்க போயிட்டு ஆத்திரத்தோட பேசலையே அப்படின்னா இந்த அரசாங்கம் உதவி பண்ணுதா? உதவி பண்ணுது. ஆனா அதையும் தாண்டி தமிழகத்துக்கு இன்னும் அதிகமான திட்டங்கள் வேணும்னு ஒரு மாநில முதலமைச்சர் கேட்பது நியாயமானது. இவ்வளவுதான் இதுல விஷயமே தவிர அவங்க கோவப்படாதால மத்திய அரசாங்கம் ஒழுங்கா நடக்காத மத்திய அரசாங்கத்தை ஏன் அங்க திட்டல, இப்படி எல்லாம் கேட்கறது நியாயம் இல்ல. ராமலிங்கம் அவர் கோவப்படுது அப்படின்னு கேட்கறது என்பது கடந்த அரசை ஒப்பிட்டு கேட்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். கடந்த அரசோட ஒரு இயற்கையாக ஒப்பிடுவது அவருடைய அரசியல் நிலைப்பாடாக புரிந்து கொள்ளலாம். ஆனா நான் கேட்கறது, இடதுசாரிகள் தொடர்ந்து பேசக்கூடிய பொது விநியோக திட்டம், பொது விநியோக திட்டத்தில் கூட முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள்ல தங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத விளக்கி கூடுதல் நிதி வேணும், எந்த காலத்திலும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், கூடுதல் ஒதுக்கீடு வேணுங்கிறதையும் வலியுறுத்தி இருக்காங்கல்ல. எந்த இடத்துல இது நம்ம விமர்சனத்துக்குள்ள தமிழகத்திற்கான உணவு தானிய ஒதுக்கீட்டை குறைக்க கூடாது, தமிழகத்திற்கு போதிய அளவு மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள். ஆனால் உணவு தானிய ஒதுக்கீடு குறைக்கப்பட வேண்டும் என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இது மாநிலத்தினுடைய பிரச்சனை இல்லை, இந்திய மக்களினுடைய பிரச்சனை. அனைத்து மக்களுக்குமான மானியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க பாத்தீங்க சொல்றார், ரிபார்ம்களை கடுமையாக்குவோம், சீர்திருத்தம் கடுமையாகும். என்ன அர்த்தம் சொன்னா உணவு தானிய ஒதுக்கீடு மீண்டும் வெட்டப்படும். இது தமிழகத்தினுடைய பிரச்சனையாக இல்ல, இது பிஜேபி அரசினுடைய கொள்கை என்பது மக்களுக்கான மானியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான சலுகைகளை கூடுதலாக்க வேண்டும் என்பது. இதுல அதிமுக ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் ஒரு மாநில முதல்வர் எங்களுக்கான மானியத்தை மட்டும் வெட்டக்கூடாது என்று கேட்பதோட, உதாரணமா நெய்வேலி பங்குகளை விற்க வந்தபோது தமிழக அரசு ஒரு நல்ல முயற்சி எடுத்தது, நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு. அது ஒரு சிறு முயற்சி. நாங்க கேட்கிறது, பொதுத்துறை பங்குகளை விற்பதற்கு இலக்கு வைக்கிற, உணவு மானியத்தை குறைக்கிற, மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை குறைக்கிற மோடி அரசினுடைய மக்களுக்கு எதிரான கொள்கை குறித்து அதிமுக ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் என்ன கொள்கையை வைத்திருக்கிறது, என்ன எதிர்நிலைப்பாட்டை எடுக்கிறது, இதுதான் இடதுசாரிகள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இடதுசாரிகள் அவர்களுடைய அரசியல் கொள்கை ரீதியிலான விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. இதுல நீங்க சகோதரர் சொல்ற மாதிரியே அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு, அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் சகோதரர் அது பதில் சொல்லட்டும். ஆனா கூட மத்திய அரசாங்கத்துல மானியத்தை பத்தி திருப்ப ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்வைக்கிறார்கள். மானியத்தை குறைச்சறாங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேஸ் மானியத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்ன நீங்க வலுக்கட்டாயமா பிடுங்கல, நீங்களா தானாக முன் விட்டு கொடுக்கணும்னு 1 கோடி பேர் இந்த நாட்டுல மானியத்தை விட்டு கொடுத்ததன் மூலமா இன்னைக்கு இலவசமாக நம்ம கேஸ் இணைப்பை ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியுது. அப்போ அது மட்டும் இல்ல, நேரடியாக ஜன்தன் வங்கி கணக்கு துவக்கப்பட்ட போது காங்கிரஸ் கட்சி சொன்னாங்க, எங்க திட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க. ஆமா, கொண்டு வந்தோம், ரொம்ப சிறந்த முறையில கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் 3 கோடி பேர் வங்கி கணக்கு வச்சிருந்ததை 22 கோடி பேருக்கு வங்கி கணக்கு துவக்கினது மூலமா ₹1 கொடுத்தா கூட டெல்லியில நேரடியா வங்கி கணக்குக்கு வருது. 1 கோடி பேர் கேஸ் இணைப்பு திருப்பி கொடுத்தாங்க. ஆனா மானியமில்லா சிலிண்டர் விலை கடுமையா உயர்ந்திருக்கு. இல்ல, நீங்க மானியமில்லா சிலிண்டர் விலையை மக்கள் தாங்களாக முன் வசதி இருப்பவர்கள் விட்டு கொடுக்கறதுக்கு என்ன பேரு? நீங்க அதன் மூலமா இன்னைக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்க வச்சிருக்கோம். அதனால மானியம் அவசியம் இல்லாதவர்களுக்கு போவதை சிறிது சிறிதாக மாற்றுவதன் மூலமாக, அது எப்படி கட்டாயப்படுத்தி இல்ல, மக்களை தாங்களாக முன் விட்டு கொடுப்பதன் மூலமாக இது மிகப்பெரிய ஒரு ரிஃபார்ம்ஸ் லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு மானியங்கள் எல்லாம் நேரடியா மக்களோட வங்கி கணக்கு வருது. இடைத்தரகர்கள் கிடையாது, அரசாங்க அதிகாரிகள் கொள்ளையடிக்க முடியாது, யாரோட வாசல்லையும் போய் அரசியல் கட்சிகள் நிக்க வேண்டாம். மக்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மானிய வெட்டுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கு. ஏன்னு கேட்டா மானியங்களை எதெல்லாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏழை மக்களுக்கு நினைக்கிறோமோ அந்த கேட்டகரியில ரொம்ப கிளியரா மானியத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியுது. அதனால ரெண்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் உண்டு. ராமலிங்கம், இது நேரடி தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல, இது முதல்ல 1 கோடி பேர் தானாக முன் ஒப்படைத்து விட்டார்கள் என்பதிலே உண்மை கிடையாது. பல பேர் செல்போன் ஆபரேட் பண்ண தெரியாம மாத்தி ஸ்டார் அழுத்தி கேஸ் போனவங்க பல பேர். அது இந்த பிஜேபி மிஸ்டு கால் சிஸ்டம் மாதிரி தான் இதுவும். இதுல அந்த அளவுக்கு எல்லாம் ஜனங்க பல பேர், என்னால 1000 உதாரணம் சொல்ல முடியும். சொல்றேன், இந்த ஜன்தன் திட்டத்தை சகோதரி சொன்னாங்க. என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இப்பொழுது மோடி அரசு அனுப்புகிற அனைத்து மானியங்களுமே நேரடியாக இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக வந்து விழுகுது.
நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஜன்தன் திட்டம் ஒதுங்கின உடனே அனைவருக்கும் வங்கி கணக்கின உடனே ஒருவேளை கள்ளப்பணத்தை கருப்பு பணத்தை பிடித்து 15 லட்சம் தருவதாக ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி சொன்னாரு. இன்னைக்கு வந்து நீங்க ஜன்தன் அக்கவுண்ட்ல ஏழை எளிய மக்கள் 15 லட்சம் ரூபாய் எப்ப போட போறீங்க? அதை நம்பி பல பேர் மக்களுக்கு போச்சு. இல்ல அந்த 15 லட்சம் நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நீங்க போய் சொல்லுங்க. 15 லட்சம் அப்படிங்கிற சும்மா அரசியலுக்காக சொல்லணும்னு சொல்லுங்க. திரும்ப அதுல வந்து எங்களோட நிலைப்பாடு என்ன? இல்லமா இதுல இந்த ஜன்தன்ல இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, ஆனா ஜன்தன் மாதிரியான ஏழை மக்களுக்கான வங்கி கணக்க பத்தி கொச்சப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி பேசுறது இல்ல 15 லட்சம் போடுங்கன்னு தான் சொல்றேன். நான் சொன்னது சொல்ல நீங்க சொன்னது 15 லட்சம் போடுறத பத்தி இருக்கட்டும். இன்னைக்கு அவங்க 1000 ரூபாய் நேரடியா கொண்டு போய் இல்ல அதுல நீங்க நேரடியாக கேஸ் வாங்கிய பொழுது கிடைத்த மானிய தொகையை விட குறைவான தொகை தான் கிடைக்கிறது என்பதுதான் பொதுவான குற்றச்சாட்டு. சரி, இன்னும் சொல்ல போனா நாளை நிறுத்திவிட்டால் யாரும் கேட்க முடியாது. திரு சம்பத், பல விஷயங்கள் இதில் வலியுறுத்தப்பட்டு அதற்கு 1000 காரணங்கள் அதை சுற்றி பல தரப்பில் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வைக்கப்பட்டாலும் வேறு சில விஷயங்கள், குறிப்பாக இந்த 7 பேர் தூக்கு தண்டனை சம்பந்தமான விஷயங்களோ அல்லது நிதி கூடுதல் ஒரு சிறப்பு நிதி, பீகாருக்கு 60,000 கோடி கொடுத்தது போன்று மேற்குவங்கத்துக்கு கொடுத்தது போன்று ஒரு சிறப்பு நிதியை முதலமைச்சர் கோருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சந்திப்புக்கு நிறைய இருந்தது. தமிழகத்தின் நிதி நிலைமையும் அடுத்தடுத்த கட்டங்களில் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் நீங்கள் அறிவித்திருப்பதற்கு போதிய நிதி இல்லை என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்ப இது போன்ற விஷயங்களை ஏன் வலியுறுத்தவில்லைங்கிற கேள்வி எழுபது. சிறப்பு நிதின்னு குறிப்பிட்டு கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா துறை வாரியாகவே கேட்டிருக்காங்க. எந்தெந்த துறைக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு துறை வாரியாகவே கேட்டிருக்கிறதுனால ஒரு சிறப்பு நிதி வேணும்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. சரி, திரு மாணிக்கம் தாகூர், நான் நிகழ்ச்சி இறுதி செய்கிற நேரத்தில் இருக்கிறனால உங்களை இறுதி கருத்தை கேட்கிறேன். ஜனநாயகத்தில் ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் சந்திப்பது என்பது ஆரோக்கியமானதுன்னு நீங்க நிகழ்ச்சியினோட தொடக்கத்திலேயே பதிவு செய்திருந்தீர்கள். அப்படி ஜனநாயக ரீதியான சந்திப்பு, தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கான சந்திப்பு என்று ஒரு சாத்தியக்கூறு கூட நீங்க பார்க்கவே இல்லையா? உங்க இறுதி கருத்து என்ன? இல்ல, இதுல 2-3 விஷயங்கள் சொல்லணும். சகோதரி சில விஷயங்களை ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. அதுல வந்து என்ன, நீங்க அதுல சிலதை கரெக்ட் பண்ணிருக்கீங்க. பட் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்னா, இந்த சந்திப்பிலே தமிழக முதலமைச்சர் அவருடைய அந்த பிரஸ் ரிலீஸை படித்து பார்க்கும்போது, தமிழக அரசுடைய பிரஸ் ரிலீஸை படிக்கும்போது மிக மிக முக்கியமான விஷயங்கள், ஆனால் அது ஸ்காலர்ஷிப் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், சாதாரணமான மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகத்தை மத்திய அரசு மிக பெரிய அளவிலே சாமானிய மக்களுக்கு என்னென்னலாம் வந்து சேர வேண்டுமோ அதெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த நிலை தொடரக்கூடாது. ஏனென்றால் கடந்த மத்திய அரசு மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு என்பது பல விஷயங்களை துவக்கியது. அதாவது அனைவருக்கும் இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்லி அனைவருக்கும் வங்கி கணக்கு வேண்டும், ஆதார் அட்டையோடு சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் தொடங்கிய பல விஷயங்கள், டைரக்ட் டிரான்ஸ்பர், டிடிபி அனைத்தும் நமக்கு தெரியும். அதை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. இப்படி பல விஷயங்களை தொடங்கிய விஷயங்களை மோடியினுடைய அரசு இப்பொழுது தாங்கள் செய்ததாக சொல்லி தம்பட்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே பல விஷயங்கள் வந்து சேர வேண்டிய பணங்கள், ஒரு ஸ்காலர்ஷிப் கூட ஸ்டூடெண்ட்டுக்கு வராத நிலையை மத்திய அரசு தொடர்ந்து மோடியினுடைய அரசு கடைபிடித்து வருகிறது என்பது முதல்வருடைய இந்த அறிக்கைக்கு பின்னால் தான், பிரஸ் ரிலீஸுக்கு பின்னால் தான் எனக்கே தெரிகிறது. இப்படிப்பட்ட நிலை தொடர்கிறது என்றால், ஆனால் முதலமைச்சர் அவர்கள் மிகவும் பொறுமையாக சென்று பிரதமரை பார்த்து 50 நிமிடம் பேசியிருக்கிறார். 29 விஷயங்களை கடந்த 3 முறை பேசி அதே விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். இதுல எந்த ஒரு பலனும் வராததால் மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதுதான் என்னுடைய இறுதி வாதமாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டிலே ஜல்லிக்கட்டிற்கு எப்படி போன பொங்கலிலே கதை சொன்னார்களோ, அதே போல எப்படி 15 லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்ல வரும் என்று சொல்லி 15 லட்சம் ரூபாய்க்கு கோட்டை மோடி தன்னுடைய பேரிலே கோட்டை போட்டுக் கொண்டாரோ, இப்படி ஜும்லா சர்க்கார் என்று சொல்வார்களே, தேர்தலுக்காக ஜும்லா என்று சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல இப்படி புதுமையான வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற மிகப்பெரிய அளவிலே மோடியினுடைய அரசாங்கம் வெற்றி பெறுகிறது. அதை பார்த்துக் கொண்டு ஜெயலலிதா அம்மையாரும் இருக்கிறாரே என்ற வேதனை தான். இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன், நேரம் இல்ல குறைவா இருக்கு. திரும்பி வானதி சீனிவாசன், உங்களுடைய இறுதி. அதாவது இதுக்கு முன்னால ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த கோரிக்கைகளுக்கும் சம்பந்தமே இல்லாம அத்தனை விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இத்தனை கோரிக்கைகள் எடுத்துட்டு போய் அங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ சம்பந்தமே எங்களுக்கு எல்லாம் இதுல இல்லங்கிற மாதிரி சகோதரர் பேசுறாரு. அதனால உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். இதையெல்லாம் ஒழுங்காக காங்கிரஸ் கட்சி எல்லாம் நிறைவேற்றி வச்சிருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு இத்தனை 29 அம்சம் கோரிக்கை எல்லாம் இருந்திருக்காது. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு இதையெல்லாம் பற்றி பேசுவது பத்தி எல்லாம் ஒரு தார்மீகமான உரிமை இருக்கவே முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு அவங்க செய்ய முடியாத நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. அதனால ஏன் முதலமைச்சர் பொறுமையா பேசுறாங்கன்னா, அந்த அளவுக்கு தேவையான உதவிகள் அனுசரணையோட செய்யக்கூடிய சூழலில் மத்திய அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கும். ஏனென்றால் இங்க யாரும் எஜமான்
தொழிலாளி மனோபாவத்தை விட்டுட்டு அத்தனை பேரும் சம பங்குதாரர்களாக இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறதாலதான் ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் பொறுமையா போய் உட்கார்ந்து 50 நிமிஷம் பேச முடியும். அதனால நிறைய அப்ரோச் மாறி இருக்கு. நீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டோட முதல்வர் சந்திக்கிறத பத்தி ஆரோக்கியமான விஷயம் சொன்னீங்க. நீங்களும் தயவு செஞ்சு ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது இதுல இந்த சொன்னது போல நிறைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக அது திமுக இங்க இருக்கிற பொழுதும் அங்கு காங்கிரஸ் இருக்கிற பொழுதும் இங்கே ஏடிஎம்கே இருக்கிற பொழுதும் அங்க பிஜே பல உதாரணமா இந்த தமிழ் உள்ளிட்ட மொழிகளை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பது என்ன தடை இருக்க முடியும்? இது ஒரு அரசியலே அல்ல. ஆனால் இதை மோடி அரசு செய்யும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா சமஸ்கிருத திணிப்பிலும் இந்தி திணிப்பிலும் ஆர்வத்தில் கொஞ்சம் கூட நம்முடைய தாய்மொழியான நம்முடைய மாநில மொழிகளை பராமரிப்பதில் இல்லை. அதுபோல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வில் தமிழகத்திற்கு மட்டும் விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு நிறைவேறி இருக்கிறது. அடுத்த ஆண்டு நீதிமன்றம் அனுமதிக்குமா என்பதெல்லாம் சமூக நீதி விஷயத்தில் நீதித்துறை அவ்வளவு ஆரோக்கியமானதாக இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த விஷயத்தில் கூட அவங்க பொதுவாக என்ன கேட்டிருக்கணும்னா இவங்க முதல்வர் தமிழகத்தின் முதல்வராக மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கட்சியை உருவெடுத்திருக்கிற கட்சியினுடைய தலைவர் என்ன கேட்டிருக்கணும்னா இந்தியா முழுவதும் இந்த பொது நுழைவுத் தேர்வு தடை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு. இதுல பல கோரிக்கைகள் காவிரி மேலாண்மை வாரியம் நம்முடைய முல்லை பெரியார் சொன்ன பள்ளிவிட்டு பிரச்சனை கேட்டிருக்கிறாங்க. ஒரு இன்னும் சொல்ல போனா இதில் நிறைவேறுமா என்பது ஒரு பக்கம் இருக்க இத்தகைய சந்திப்புகள் பதட்டம் இல்லாமல் கோவப்படாமல் அடிக்கடி நடக்க வேண்டும். அதுக்கு பின்புலம் ஏதும் இல்லாத இருக்கிற சூழலிலும் தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய இறுதி கருத்து. இது முதலமைச்சர் பிரதம அமைச்சர் சந்தித்தது ஏதோ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போல இன்றைக்கு சித்தரிக்கப்படுகிறதுன்னு நண்பர் மதுக்கூர் அவர்கள் சொன்னார்கள். இதுல சித்தரிக்கப்படுகிறதுங்கிறத விட ஒரு இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அதனால பொதுமக்களினுடைய கவனத்தை இந்திய அளவில் இன்றைக்கு ஈர்த்திருக்கிற மிகப்பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதனால இந்த பிரச்சனை எல்லோரையும் கவனிக்கிறார்கள். அதனால பிரதமர் முதல்வர் சந்திப்பு இன்றைக்கு மக்களினுடைய கவனத்தை கவர்ந்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே சொன்ன கோரிக்கைகளைத்தானே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட தமிழக அரசு விழித்துக் கொண்டிருக்கிறது. அவேர்னஸா இருக்கும். நாங்கள் எதிலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஜிஎஸ்டி மசோதாவில் கூட நாங்கள் சொல்லுகிற திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஆதரவு தரலாம் என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாடு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும். அது மாதிரி சமூக நீதியினுடைய வேரில் வெந்நீரை ஊற்றுகிற முயற்சி அந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வருவது, அதிலே தமிழகத்திற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று சொல்லுவது காலம் காலமா ஆண்டவனின் பேரால் ஆதிக்கத்தின் பேரால் பாதிக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்களின் பக்கம் இந்த சர்க்கார் இருக்கிறது என்பதையும் அம்மா அவர்கள் இதன் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்திப்பின் மூலம் பிரதமர் முதலமைச்சர் சந்திப்பின் மூலம் இது ஒரே நாளில் ஒன்று ரோமாபுரி கட்டி முடிக்கப்படவில்லை. இது ஒரே நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளும் இல்லை. இதை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல சூழல் விரைந்து நிறைவேறும் என்கிற கனத்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. நம்பிக்கையோடு நிகழ்வையும் நான் நிறைவு செய்றேன். நீங்கள் கலந்து கொண்டதுக்கு நன்றி. திரு தாகூர், உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசி